ஃபைனலா இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்தியா ஃபைனலா அந்த வெற்றி அடைஞ்சுட்டாங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஒன் டே மேட்ச பத்தி பேசலாம். எல்லாருமே உங்களோட கருத்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டாஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். டாஸ இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க. இங்கிலாந்து ஜெயிச்சு நாங்க பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்டின்னாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஒரு தப்பு பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் ஆடும்போது பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சு. இங்க பும்ரா, பிரசித் கிருஷ்ணாலாம் ஃபர்ஸ்ட்டு 6, 7 ஓவர் பயங்கரமா போட்டிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பிட்ச்ல கொஞ்சம் பால் நல்லாவே ஸ்விங் ஆனுச்சு. ஆனா, இந்தியா பேட்டிங் ஆடும்போது இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு பெருசா பிட்ச் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணல. ஸோ, அங்க ஒரு தப்பு பண்ணாங்க. அந்த டப்ப இந்தியா பயங்கரமா யுட்டிலைஸ் பண்ணாங்க. பும்ரா, பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே சூப்பரா போட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 6, 7 ஓவர்ல நம்ம இங்கிலாந்து பேட்டர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜேக்கப் பெத்தல் பயங்கரமா தடவுனாரு. ஸோ சூப்பரா போட்டாங்க. பும்ராவுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 வருஷம் கழிச்சு ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு மறுபடியும் கம்பேக் குடுத்துருக்காரு. ஆக்சுவலி ஒரு சின்ன எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா, அந்த ஒரு பழைய ரிதம் அவர்கிட்ட இருக்குமான்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் சூப்பரா போட்டாரு. விக்கெட்ஸ் பெருசா எடுக்கல. 1 விக்கெட் தான் எடுத்தாரு. பட் சூப்பரா ஆரம்பிச்சாரு. இதுதான் இந்தியாவுக்கு வேணும். அது சூப்பரா பண்ணாரு. பிரசித் கிருஷ்ணா இப்ப செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. அவரும் பும்ராவோட பயங்கரமா போட்டாரு. அதே மாரி குர்னூர் பாரும் சூப்பரா போட்டாரு. கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல எக்ஸ்பென்ஸா போனாரு தான். யங் பிளேயர் கண்டிப்பா போக போக கத்துப்பாரு. பட் அதுலேருந்து எப்படி கம்பேக் பண்ணாருன்றது தான் ஒரு விஷயம். சூப்பரா கம்பேக் பண்ணி 2 விக்கெட் எடுத்து மறுபடியும் இந்தியாவ பயங்கரமா கேம்க்குள்ள கொண்டு வந்தாரு. யங் பிளேயர். ஸோ போக போக கண்டிப்பா கத்துப்பாரு. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பப்பலாம் தேவையோ அப்ப விக்கெட் எடுக்குறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவுக்கு நல்ல விஷயம். இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல யூனிட்டா இப்ப செட் ஆகுது. அது நல்ல விஷயம் அடுத்த வேர்ல்டு கப்புக்கு. அண்ட் இப்ப பேட்டிங் பக்கம் வருவோம். கண்டிப்பா இந்த மனுஷன பத்தி பேசியே ஆகணும். சுப்மன் கில் சீரியஸா செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன்சி எடுத்தக்கப்புறம் அவர நிப்பாட்டவே முடியல. டெஸ்ட்ல செஞ்சுரி அடிக்கிறாரு. ஓடிஐல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. இந்த மேட்ச்லயும் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு இன்ஜுரி வந்துச்சு. இதனால தலைவன் ரிட்டயர் அவுட் ஆயிட்டான். சீரியஸா சூப்பரான இன்னிங்ஸு. அவரு கேப்டன்சிக்கு அப்புறம் கில் வேற மாரி ஒரு பிளேயரா இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் கில்லு கிட்ட கேட்குற ஒரே விஷயம், இதே மாரி ஐசிசி நாக் அவுட் மேட்சஸ்லயும் முக்கியமான மேட்சஸ்லயும் அடிக்கணும். மட்டும் அவரு பண்ணாருன்னா சீரியஸா இந்தியா டெஃபினட்டா அடுத்த வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்க. அது மட்டும் நடந்தா சூப்பரா இருக்கும். அதே மாரி அக்சர் பட்டேல் சீரியஸா அக்சர் பட்டேலோட ஃபினிஷ் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நேத்து இருந்துச்சு. ஏன்னா, இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் என்னதான் ஒரு 50 அடிச்சாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஓகேவா? நெறைய பால் எடுத்துக்கிட்டாரு. நெறைய டாட் பால் விளையாண்டாரு. பட் இன்னொரு பக்கம் அக்ஸர் பட்டேல் ஓவருக்கு ஓவர் ஒரு 6 ஒரு 4 அடிச்சுட்டே இருந்தாரு. அதனால இது ரொம்ப கம்ஃபர்டபுளாவே ஜெயிச்சுட்டாங்க. அண்ட் அக்ஸர் பட்டேலுமே ஒரு கம்பேக் குடுத்துருக்காரு. பவுலிங்ல 4 விக்கெட்டு அண்ட் ஃபினிஷிங் சூப்பரா பண்ணி இந்தியாவுக்கு ஜெயிச்சு தந்துட்டாரு. இப்போதைக்கு நிதிஷ் ரெட்டிகுமார், ஹர்திக் பாண்டியா இன்ஜூரியா தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ன்ற அந்த பொசிஷன் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு மாரி ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த இடத்துல அக்ஸர் பட்டேல் நல்ல ஒரு பிளேயரா இருக்காரு. அவரும் இப்போ இந்த ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. கன்சிஸ்டன்ட்டா அவரும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா, இப்போ ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதுதான் சொல்றேன். ஓகே. இப்ப இந்தியா பண்ண ஒரு சில தவறுகள பத்தி பேசலாம். ஒரு 2 மிஸ்டேக் பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் எப்படி கேஎல் ராகுலுக்கு முன்னாடி வாஷிங்டன் சுந்தர அனுப்புறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டுது. இன்னைக்கு மேட்ச் நம்ம ஜெயிச்சுட்டோம். நம்பர் 5ல கேஎல் ராகுல் தான் பெஸ்ட். இவ்ளோ வருஷமா அந்த நம்பர் 5ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. நடுவுல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பா தேவை தான். பட் அதுக்குன்னு கேஎல் ராகுலுக்கு முன்னாடி அனுப்பணுமான்றது ஒரு பெரிய கேள்வி. இவங்க இத இப்போதைக்கு பண்றாங்களா? இல்ல வேர்ல்டு கப்லயும் பண்ண போறாங்களான்னு தெரியல. சப்போஸ் வேர்ல்டு கப்ல பண்ணா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஐடியா. சப்போஸ் வேர்ல்டு கப் செமி ஃபைனல், ஃபைனல் மாரி மேட்சஸ்ல நீங்க வாஷிங்டன் சுந்தர அனுப்பி அவரு அவுட் ஆயி, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டாருன்னா ஒரு பெரிய தப்பா இருக்கும். ஸோ அதனால கேஎல் ராகுலே நம்பர் 5ல அனுப்புங்க. அதே மாரி அவரோட நம்பிக்கையும் குறையும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மிஸ்டேக்க மட்டும் கம்பீர் பண்ணாம இருந்தா நல்லாயிருக்கும். அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு அட்லீஸ்ட் அவரோட கோட்டாவ முடிக்கவே மாட்றாங்க. சும்மா 4 ஓவர் 4 ஓவர் மட்டும் குடுக்குறாங்க. அது இன்னொரு பெரிய தப்பு. ஆனா நல்லா பண்றாருன்னும்போது அவரோட கோட்டாவ முடிக்கணும். அதுவுமே
கொஞ்சம் கில்லும், கம்பீரும் யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மத்தபடி இந்தியா ஒரு நல்ல டீமா இருக்காங்க. இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு. போக போக கண்டிப்பா அ அ நல்லா பண்ணுவாங்க. அதுல டவுட்டே இல்ல. இந்தியா ஜெயிச்சுட்டாங்க. அடுத்தது இங்கிலாந்து பக்கம் வருவோம். இங்கிலாந்து பண்ண 2 தப்பு. நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு தப்பு சொல்லியிருப்பேன். ஸ்டார்ட்டிங் ஆஃப் த வீடியோல. அதாவது டாஸ ஜெயிச்சு பண்ணது. இன்னொன்னு டெஃபினட்டா ஜேக்கப் பெத்ல ஓப்பனிங் பண்ணது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா, அவரு இதுவரையுமே மிடில் ஆர்டர்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் ஜாஸ் பட்லர் மாரி ஒரு பிளேயர் இருக்கும்போது கண்டிப்பா அவர தான் ஓப்பனிங்க்கு அனுப்பிச்சிருக்கணும். நடுவுல இங்கிலாந்து வந்து விக்கெட்ஸ் விட்டு பயங்கர ஒரு பிரஷர்ல இருந்தாங்க. பட் அங்கேருந்து செம்மையா கம்பேக் பண்ணாங்க. ஜோ ரூட்டும், டாசனும். எஸ்பெஷலி அந்த டாசன்ற பிளேயர் வந்து ஒரு யங் பிளேயர். டெபியூ மேட்ச்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு பேட்டிங்ல. அண்ட் ஜோ ரூட் வழக்கம் போல ஒரு சூப்பரான இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு பெருசா பிட்ச்ல ஒண்ணுமே இல்ல. ஸோ, அதனால இந்தியா வந்து ஈஸியாவே சேஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா ஜெயிச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன ஏமாற்றம் கண்டிப்பா ஃபேன்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி பெருசா கிளிக் ஆகல. பட் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல ஒரு கம்பேக் குடுப்பாங்க. ஸோ, நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மேட்ச பத்தி உங்க கருத்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.